ஒரு சாதாரண ஒரு டப்பாக்குள்ள மாய கண்ணாடி மாதிரி நான் வர்றேன். இது எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா? எல்லாரும் பார்க்கணும்ல. நீங்க அந்த ரிலீஸ்ல வந்த உடனே இப்படி தள்ளி விட்டுறீங்க, அடுத்தவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஷேர் பண்ணுங்கய்யா. ஐயா, சாப்பாடு போட்டா தான் தர்மம் நினைக்காதுங்க, எல்லாரும் பார்க்கணும்யா. தான் பெற்ற இன்பம் எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா? உங்களை வாழ்த்துறீங்க, ஷேர் பண்ணுங்கய்யா. எல்லாருக்கும் இது பண்ணுங்கய்யா, எல்லாருக்கும் அனுப்பி விடுங்கய்யா. ஒரு பருத்தி பால்ன்றதுங்க, பருத்தி பால்னா எங்கேயுமே கிடையாதுங்க, எந்த நாட்டிலையுமே கிடையாதுங்க. பருத்தி பால்னா என்னன்னு கேட்பாங்க. ஆட்டுப்பால் இருக்கு, மாட்டுப்பால் இருக்கு, கழுதப்பால் இருக்கு, குதிரைப்பால் இருக்கு, ஏன் தாய்ப்பால் கூட ரத்தம் தானங்க. நம்முடைய தாய்ப்பால் கூட ரத்தம் தான். எல்லாமே அனிமல்ஸ் தானே கிடைக்குது. ஆனா இது சுத்த செய்வங்க. ஹலோ, சுத்த செய்வோம். பூரா நவதானியத்துல தான் செஞ்சிருக்காங்க. காய் வெடிச்சா அப்படியே வெடிச்சு வந்ததான் அந்த பந்தில அந்த உள்ள இருக்க பருப்பை யாரு மாட்டுக்கு தாங்க கொடுத்தாங்க. ஏன் மாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா, மனிதர்கள் நாக்குனால கெட்டு போனாங்க. நாக்குனால என்ன தெரியுமா? மாடு சாப்பிட்றத போய் மனுஷன் சாப்பிடலாமா அப்படின்னு யாரோ ஒருத்தர் லூசு போய் சொல்லிட்டாம இருக்கு. மாடு சாப்பிட்றத மனுஷன் சாப்பிடலாம்னு யாரோ சொல்லிவிட்டாம இருக்கியா? அதுல இருந்து இந்த பருத்தி கொட்டையை வந்து மனிதர்கள் என்னன்னே தெரியல. முந்திரி பருப்பு இருக்கு, பாதாம் பருப்பு இருக்கு, பிஸ்தா பருப்பு இருக்கு, எல்லாமே விலை உயர்ந்த பருப்புகள். ஆனா இந்த பருத்தியில வரக்கூடிய பருப்பை யாருமே சாப்பிட மறந்துட்டான். மாட்டுக்கு மட்டும் வச்சிருக்கான். இழுக்க முடியாத வண்டி மாடு நல்லா இழுக்குது, பால் கறக்குற மாதிரி நல்லா பால் கறக்குது. இந்த ரகசியம் கூட தெரியலையா? ஆனா மனுஷன் சாப்பிட்டா எப்படியா இருக்கு? அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த பருத்தி தாயா. இந்த பருத்தி தான் ஆட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயை சுத்தப்படுத்தும்.